நேருவின் பிறந்த தினத்தை ஏன் குழந்தைகள் நாளாக கொண்டாடப்படுகிறது? நாடு விடுதலை அடைந்துவிட்டது. டெல்லியில் உள்ள இந்தியா கேட் நுழைவாயிலில் முதலாக மூவர்ண கொடியேற்றம் நேரு தான் ஏற்ற போகிறார். அந்த விடுதலை பெருவிழாவில் குழந்தைகள் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நேரு வேண்டுகோள் விடுக்கிறார். சுமார் 5000 குழந்தைகள் இந்தியா கேட் முன் திரண்டனர். நேரு மாமா என ரோஜா மலர்களை செல்லமாக கொடுத்து கொண்டே உள்ளனர் குழந்தைகள். பதிலுக்கு நேரு புத்தகங்களை அள்ளி பரிசாக கொடுத்து கொண்டே இருந்தார். இதுவே நேருவுக்கும் குழந்தைகளுக்குமான தொப்புள் கொடி உறவை அறிவிக்கும் நிகழ்வு. குழந்தைகளை ஏன் அழைத்து அவர்கள் முன் கொடி ஏற்றினார்? அது ஒரு குறியீடு, எதிர்கால தலைமுறைக்கே எல்லாம் என்று சுட்டுதலின் வெளிப்பாடு. அன்றைய சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒவ்வொருவரும் விடுதலைக்கு ஓர் விலை கொடுத்தனர். நேரு மாமா 3259 நாட்களை சிறையில் கழித்தார். சுமார் 8 ஆண்டுகள். அன்றைய சராசரி மனித வாழ்வில் 4 ஒரு பகுதியை 9 சிறைகளில் கழித்தார். இந்த ஆண்டு குழந்தைகள் தினத்தை கொண்டாட எழுத்தாளர் ஆயிஷா நடராசன் எழுதிய நம்ம மாமா நேரு என்ற 32 பக்க நூலை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் 50,000 பிரதிகள் அச்சடித்து விற்பனை செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் ஒன்றியம் காஜாமியான் மேல்நிலைப் பள்ளியில் இன்று 1/4/2024 நேரு முகமூடிகள் அணிந்து எழுத்தாளர் ஆயிஷா நடராஜன் எழுதிய நம்ம மாமா நேரு என்ற புத்தகம் வெளியிடப்பட்டு குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளியின் தாளாளர் மற்றும் செயலாளர் AS முகமது அமீன், தலைமை ஆசிரியர் சாதிக் பாட்ஷா, உதவி தலைமை ஆசிரியர்கள் மு. வண்ணமலர், K. ஆகிலா பர்வீன், வேதியியல் ஆசிரியர் K. முகமது இக்பால், உடற்கல்வி இயக்குனர் M. ஜாகிர் உசேன், தமிழாசிரியர் G. ஹாஜிரா பேகம் ஆகியோர் மற்றும் மாணவியர் நேரு குறித்த பேச்சு, கட்டுரை, கவிதை மற்றும் பாடல் பாடி சிறப்பித்தனர். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. அடிமை தலையை அகற்றிடவே அன்னும் பகலும் உழைத்தவரை பார வருகிறார் தௌஃபிக் துளசி. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். மதிப்பிற்குரிய மரியாதைக்கும் உரிய திரு தாளாளர் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னை போன்ற மாணவியருக்கும் முதற்கண் சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நவம்பர் 14, 1889, மே 27, 1964 இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். இவர் பண்டிட் நேரு மற்றும் பண்டித நேரு என்று அழைக்கப்பெற்றார். இவர் குழந்தைகள் மேல் மிகவும் அன்பு கொண்டவர். இவர் பிறந்தநாள் அன்று இந்தியாவில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியா 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று ஆங்கிலம் இருந்து விடுதலை பெற்ற போது அதன் முதலாவது தலைமை